திரு ஜவஹர், நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். எந்த அடிப்படையில் திமுக கூட்டணி உடையும் அங்கிருந்து யார் யார் வெளியேறுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திரு இபிஎஸ் சொல்றார்? ஏற்கனவே இதற்கான வரலாறுகள் உண்டு. எப்படின்னா, தேமுதிக வரும் என்று எதிர்பார்த்த நிலையில பலம் நழுவி பாலில் ஊழும்னு சொன்ன கலைஞருக்கு அப்புறம் மறுமுறை அதிமுக கூட்டணியில தேமுதிக வந்தது ஒன்று இருக்கட்டும். திமுக மாநாட்டில் வைகோனுடைய கட் அவுட் கூட வச்சிருந்தாங்க. ஆனால் பார்த்தா மறுநாள் காலையில் அவர் போயஸ் கார்டில் போய் கையெழுத்து போட்டு சீட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. அதே போல தான் திருமாவளவனும் அதே போல முதல் நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் போயஸ் கார்டனில் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கின வரலாறுகள்லாம் ஏற்கனவே இருக்குது. இல்ல வரலாறுகள் இல்ல, வைகோ அவர்களுக்கு உதாரணம் சொன்னீங்க. திருமாவளவனுக்கு என்ன அதே போல திருமாவளவன் அப்படின்னீங்க. அது என்ன? திருமாவளவனும் திமுக கூட்டணியில இருந்தவர் தான் கடைசி கட்டத்தில் அதிமுக கூட்டணிக்கு வந்தார். அதை தான் சொல்றேன். தவிர அதிமுக கூட்டணிக்கு வந்தார். 2006 வைகோ வந்தாரு, அதிமுக கூட்டணிக்கு வந்தாரு. 2011 மாறி மாறி வந்தாங்க. அப்போ கூட்டணி களம் என்பது தொகுதி பங்கீடும் போதுதான் பிரச்சனைகளே வரும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்குது. தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளுடையும் கூட்டணி போய்கிட்டு இருக்குது. அது ஆனா திமுக கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் அங்க இருந்துகிட்டு இருக்கனால தான் கே.எஸ். அழகிரியை மாத்தினாங்க. கே.எஸ். அழகிரியை மாத்தினது காரணம் தெரியுமா? அவர் கேட்டார்ல, திமுக சென்னை திமுகவுக்கு மட்டுமா சொந்தமான்னு கேட்டார்ல. இல்ல, நீங்க திமுக கூட்டணியை விமர்சிங்க, அதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. அல்லது அதை சார்ந்த பதிலை பிரசன்னா சொல்லுவாரு. கேள்வி இருக்கு. கேள்வி அதிமுகவுக்கு, அதிமுக கூட்டணிக்கு இதுவரை யார் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள்? நம்ம முன்னாள் அமைச்சர்களோ அல்லது நிர்வாகிகளோ அவர்களுக்குள்ள பேசிக்கிறத நம்ம பேச்சுவார்த்தை அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசனும் சி.வி. சண்முகம் பேசுவதும், ஜெயக்குமாரும் அல்லது இன்னொரு முன்னாள் கே.பி. முனுசாமி பேசுவதும் பேச்சுவார்த்தை அப்படின்னு அதுதான் பேச்சுவார்த்தை. அதாவது தேர்தல் கூட்டணி பேசுவதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் பேசுவாங்க. இறுதி வடிவம் கையெழுத்து போடும்போது தான் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கையெழுத்து போடுவாங்க. தவிர இந்த குழு தான் பேசுவாங்க. அதற்கு முன்னாடி எப்பயுமே தேர்தல் களத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் யாரிடம் அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது? எந்த கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது? மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னாரு. இதுவரைக்கும் அந்த மெகா கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருக்கிறது? அதாவது நீங்க முதல்ல எத்தனை கட்சி வராங்க, எப்போ வராங்க, இதெல்லாம் நான் செய்தி தொடர்பாளரால் சொல்ல முடியாது. ஆனால் தினம் இருங்க, நான் ஏன்னா இது பேச்சுவார்த்தை என்பது ஒரு சீக்கிரட்டான விஷயம். அதாவது அந்த ஏற்கனவே தேமுதிக, பாமக, இன்னும் எஸ்டிபி கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்காங்க. இப்ப திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தேர்தல் காலம், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. நீங்க திமுக கூட்டணியை சொல்றதுனாலே நான் சொல்றேன், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவர்களோடு முதற்கட்டமா ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. விருப்ப தொகுதிகள் பட்டியல், கேட்க வேண்டிய இடங்களை எல்லாம் கேட்டுட்டாங்க. அடுத்த ரவுண்ட் அப்படிங்கிறது அதை இறுதிப்படுத்தி அவர்களுக்குள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது தான் அடுத்த ரவுண்ட். அப்படி இருக்கும்போது அதிமுக இப்ப எந்த இடத்துல இருக்கு? கலை யதார்த்தம்னே நான் கேட்கிறேன். அதாவது திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஏற்கனவே நீண்ட நாட்களாக கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள். அது அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். உங்க பாயிண்ட்க்கே வரேன். தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஇஅதிமுக தான் தலைமை தாங்குச்சுன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் அஇஅதிமுக பின்னாடி இங்க தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திச்சாங்க. ஈவன் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொன்னது போல 2019 21 எங்க தலைமையில தான் கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்ப உங்க தலைமையில் பயணித்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்ப யார் கூட இருக்காங்க? சரி, அந்த தேர்தல் கூட்டணி அன்றோடு முடிந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் களம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு முன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு பின் என்று இப்ப களம் உருவாயிருக்கு. அந்த களத்துல இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் உருவாயிருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு கூட்டணி சீட்டுக்கும் நோட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது. நாங்க மக்கள் பிரச்சனைக்காக, மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணி ஒன்று அமைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை மக்கள் நலன் சார்ந்த ஒரு கூட்டணி அமைக்கும். அதுல நேரம் காலம் எடுக்கும். அதாவது யாரு முதல்ல ஓடுறாங்கிறது பிரச்சனை இல்ல, யார் முதல் இடத்தை பிடிக்கிறாங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அது கலை யதார்த்தத்துக்கு அது ஒத்து வருமாங்கிறத இப்ப பாஜக கூட்டணிக்கு முன் பின் அப்படின்னு பிரிச்சிங்கன்னே வச்சுப்போம். அதிமுக கூட்டணியில இப்போது இருப்பவர்கள் யார்? அவர்கள் உங்களிடம் என்ன பேசி இருக்கிறாங்க? இதுவரைக்கும் தொகுதி பங்கீடு தொடர்பாக என்ன பேசி இருக்காங்க? தேர்தல் குழு பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் இங்க பொது விவாதத்தில் சொல்ல முடியாது. ஆனால்
நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் சொல்றார் 100 நாள் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு 100 நாள் முக்கியம் சொல்றாருன்னா அதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? பயம், பதட்டம். இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயம், பதட்டம் இருக்குது. எப்படியாவது வெற்றி பெறணும், இதை என்ன பண்ணணும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. மக்கள் பிரச்சனையை முன்னோக்கி நாங்க இந்த களத்தை பாஜக முன்வைக்கிற டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த முழக்கத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொல்றதே வந்து களம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை மாத்தி நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி நீங்களா சொன்ன மாதிரி நீங்க தான் சொல்றீங்க. இப்ப பயம் பயம் அவங்க ரெண்டு பேர்களுக்கு தான், அப்ப போட்டியும் அவங்களுக்குள்ள தான். பயம் ரெண்டு பேருக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு பயம். அவர்களுக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனை. இங்க 520 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத திமுக இன்னைக்கு படக்கூடிய கஷ்டங்கள் ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு எப்பயுமே வந்து தேர்தல் வாக்குறுதி எப்பயுமே ஒரு பலமா இருக்கக்கூடிய, ஆனா அந்த நிலைப்பாட்டு தான் கடந்த 2021 தேர்தல் அவங்க கண்டாங்க. அந்த தேர்தல் களத்துல பொய்யான வாக்குறுதிகளால மக்களை ஏமாத்தி ஓட்டுகளை விட, அதுல கூட 29 தொகுதிகள், சட்டமன்ற 29 தொகுதிகள் 5000 வாக்குகள் குறைவா, 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 17 தொகுதிகள் திமுக வெற்றி பெற்றது. அப்படி பார்க்கும்போது 1,98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 43 தொகுதிகளை அதிமுக இழந்திருக்கு. இப்போ இந்த 3 வருஷத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு தெரியுமா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த திமுக மிகப்பெரிய மக்களவை தேர்தல் நடக்க போகுது. நம்ம 2026 பத்தி பேசல, 24 பத்தி பேசுறோம். நீங்க இது முக்கியம் சார். மக்களுடைய பிரச்சனை தான் சார் இந்த களத்துல முக்கியமா வைக்கப்போகுது. இந்த 38 எம்பிக்கள் என்ன பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டு உரிமை என்ன மீட்டிருக்காங்க? தமிழ்நாட்டு நலன் சார்ந்த என்ன பிரச்சனை இருக்கு? மேகதாதுக்கு குரல் கொடுக்கறாங்க. மேகதாது பிரச்சனை விவாதிக்கிறாங்க. பெரியார் பிரச்சனை நீங்க முன்வைக்கிறது பரப்புரை. அத மூத்த தலைவர்களே அதிமுக இருந்து சொல்லி இருக்காங்க. 10 ஆண்டுகளா எங்களுக்கு மத்திய அரசு, பாஜக அரசு என்ன துரோகம் இழைத்தது அப்படிங்கறது நாங்க போய் மக்கள் கிட்ட சொல்லுவோம்னு சொல்றாங்க. அது பரப்புரை. அது தேர்தல் களத்துல முன்வைக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இங்க கூட்டணி 10 வருஷம் சார், 4 வருஷம் தான் சார் கூட்டணி யாரு இதுவரைக்கும் அதிமுகவை நம்பி களத்தில் அதிமுகவோடு நாங்க கைகோர்க்க தயார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேர்தல் களத்துல நான் ஏற்கனவே வரலாறுகள் சொன்னேன். எப்பவுமே ஒருத்தர் உங்களை வந்து நம்பினா ஏற்கனவே அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லைன்றதுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து எல்லா 10 கூட்டணி கட்சிகள் வரவேற்றார்கள். வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த வாய்ப்பை அதிமுக உருவாக்கி கொடுக்கிறதுக்கான கால சூழ்நிலை இன்றைக்கு நல்லாவே இருக்கு. திரு இபிஎஸ் சொன்னதோ அல்லது இப்போ திரு ஜவஹர் அலி சொல்றதையோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து யாராவது அந்த கூட்டணி உடைந்து ஏதாவது ஒரு கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்பது அதிமுகவுக்கு பலவீனம் இல்லையா? இது இல்ல, நாங்கள் வந்து சொல்றோம், நாங்கள் தனித்து போட்டியிட்டே வெற்றி பெற்ற கட்சி சார். 2014 தனித்து போட்டியிட்டு மோடியா லேடியான்னு கேட்டு வெற்றி பெற்றோம். 2016 வெற்றி பெற்றோம். ஆனால் திமுக அந்த மாதிரி தனிச்சு என்னைக்காவது போட்டிட்டு இருக்க வரலாறு உண்டா? வெற்றி பெற்ற வரலாறு உண்டா? அவங்க போட்டியிட சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அந்த எந்த இப்படிப்பட்ட களத்தை ஆளும் நாங்க காண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க கடந்த தேர்தல்களை நினைவூட்டுனா அப்ப 77 தேர்தல்ல எம்ஜிஆர் தனித்து போட்டிட்டாரா, கூட்டணி அமைத்து களம் கண்டாராங்கிற சார். ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறும். இன்றைக்கு வந்து 3ஆம் தலைமுறை தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து தொண்டர்களுடைய எழுச்சி நாயகராக இன்றைக்கு இருக்கிறார். மக்களுடைய பிரச்சனையை புரிந்து சட்டமன்றத்திலும் பேசுறார், வெளியிலும் பேசுறார். இன்னைக்கு மக்கள் படக்கூடிய பிரச்சனைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. மக்கள் என்ன தெரியுமா, வேதனையினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. இதுதான் சென்னை வெள்ளமா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும், விலைவாசியா இருக்கட்டும், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம், இந்த பிரச்சனை களத்துல காணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேர்தல் கூட்டணி என்பது வரக்கூடிய இன்னும் ஒரு 10-15 நாள்ல முழுமையான தெளிவு கோரும். அது வரைக்கும் செய்தி அதிமுக காத்திருக்கு. அது வரைக்கும் அதிமுக ஒரு குழப்பத்தோட காத்திருக்கு. குழப்பத்தோட இல்ல, தெளிவோட இருக்கிறோம். நீங்களா என் வாயில நீங்க குழப்பத்தோட நீங்களா நினைச்சுக்கிட்டு போடுறீங்க. தெளிவடையும் அப்படின்னு சொன்னா அப்ப குழப்பமா இருக்குன்னு அர்த்தம். உங்களை போன்ற ஊடகவியாளர் தெளிவடைவாங்க ஒரு 10-15 நாள்ல.